ஹாய் டியர்ஸ், பிகினர்ஸ் குக்கிங்லேருந்து நான் டேசி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு நண்டு கிரேவி. தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் சாப்பிட்றதுக்கு, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் ஒரு பெரிய கப்பு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் நான் கட் பண்ணாமல் அப்படியே வதக்கிக்கிறேன். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிக்கிட்டு வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் நீங்கள் எவ்வளோ குழம்பு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்குவோம். அப்புறமா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் சீரகம், அதுக்கப்புறம் பட்டை, நான் லவங்கம் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். நான் நிறைய மசாலா சேர்த்தாலும் திகட்டும். ஏன்னா நமக்கு அந்த இஞ்சி பூண்டு மிளகு டேஸ்ட் தெரியணும், இல்லைன்னா குருமா மாதிரி டேஸ்ட் வந்துடும். இது பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை பொறுமையாக உள்ளே சேர்த்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்குவோம். இந்த பேஸ்ட்டு கழுவுன தண்ணி இல்லை, மிக்சியில் கழுவுன தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஆஃப் கிளாஸ் மட்டும் ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா அந்த உங்களுக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க போதும். ஏன்னா சீக்கிரமாக எல்லாமே எண்ணெயில் வதங்கிடும். அதுக்கப்புறம் நண்டும் 5 to 7 மினிட்ஸ் போதும் வேகிறதுக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை நல்லா இந்த பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் இப்போது அந்த மிக்ஸி கழுவின தண்ணியை ஒரு ஆஃப் கிளாஸ் தண்ணியை ஊற்றிப்போம். இப்போ அது நல்லா கொதித்து வரும். கொதித்து வரும்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற நண்டை சேர்த்துக்குவோம். அவ்வளோதான் டியர்ஸ். இந்த நண்டு அந்த குழம்போடு சேர்ந்து கொதித்து வரும்போது சுட சுட சாதத்தில் இது போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ இருக்கும். அதுக்கப்புறம் வச்சுருக்கிற கிரேவியை தோசையோ இட்லியோ பண்ணி நைட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிடுவது இது கால்சியம் ரொம்ப இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக லேடிஸ்க்கு கண்டிப்பாக கால்சியம் நிறைய வேணும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் இடுப்பு, முதுகு வலி, முட்டி வலி அந்த மாதிரிலாம் வரும்போது இந்த மாதிரி சாப்பிட்டா நமக்கு பெயின் எல்லாம் கம்மியாகும். கோல்டு இருக்கிறவங்களும் இதை நல்லா செஞ்சு சாப்பிடலாம். இந்த சீதள உடம்பு சொல்லுவாங்களே, அவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கொஞ்சம் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் டியர்ஸ். டேக் கேர், கீப் ஸ்மைலிங், பாய். இப்போ நான் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.